ஸ்கூல் பாத்ரூமே ஒழுங்கா இல்லைங்க. இந்த பாத்ரூம் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸ்கூல் பேர்? ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்னு அட பேர் எந்த ஏரியா? ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல். தமிழ்நாட்டில் உள்ள எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே அட அந்த ஸ்கூல் பேர் இருக்கும்ல, அந்த ஸ்கூல் மேல்நிலை பள்ளி எந்த ஏரியால? எல்லா ஏரியாலையும் ஃபுல் தமிழ்நாட்டிலையும். உங்க ஏரியா? கோவை தெற்கு மாவட்டம். கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஸ்கூலு டாப் மோஸ்ட்ல இருக்குன்னு ஒரு வீடியோ இருக்கு. அட காமிக்கட்டுமா? நீங்க காமிங்க. அதுக்கு நான் உண்மையான ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். எந்த ஏரியான்னு காமிங்க. அந்த 7 கோடி இருக்கலாம். ஆனால் எல்லா ஸ்கூலுமெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் சொல்கிற ஸ்கூல் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குன்னு கூட அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரில. ஓப்பனாகவே சொல்லுவோம். பொதுப்படியாக ஒரு கவர்மெண்ட் அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலுமே ஸ்பாயில் ஆகுன்னு சொல்லக்கூடாது. அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலுமே சொல்லலை. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க போறீங்களா பிரைவேட் ஸ்கூல்? இப்போதைக்கு எஜுகேஷன் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலும் பெட்டராக தான் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்கா, பிரைவேட் ஸ்கூல் நல்லா இருக்கா? நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா ஸ்கூலில் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நல்லா இருக்குன்றதுனால கோச்சிங்கும் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம எனி டைம் போய் பார்க்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம எப்போ வேணாலும் நம்ம போய் பார்க்கலாம். சேஃப்டியும் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாக்க இன்னும் நல்லா இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் எத்தனை பேர் இருந்து எத்தனை பேர் எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுருந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீ ஃபீஸ் காசு வாங்க ஏங்க ஒரு நோட்டு வாங்கணும்னா கூட அது எப்படிங்க வாங்குவாங்க? அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீ நோட்ஸு ஃப்ரீ கட்ஸ் எல்லா கைடும் ஃப்ரீயாக கொடுத்துருவீங்களா? வாய்ப்பே கிடையாது. அதிக லெவலில் பணம் இருக்கவங்க கூட படிக்க முடியும் அப்படின்றது. கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது பணமே இல்லைனா கூட பரவாயில்ல, உன்னோட அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்டான கல்வி அப்படின்றது உனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அரசே ஃபண்ட்ஸை ஒதுக்கி உங்களை படிக்க வைக்கிறாங்க. வெறும் கல்வி மட்டும் கொடுக்காம சத்தான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திருக்கு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் பெட்டராக தான் இருக்குது. ரொம்ப தீயாக இருந்ததுங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. தளபதி புது விஷயங்களை சொல்லியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப புத்துணர்வாக இருக்குது. இந்த விஷயங்களை தளபதி பேச்சை கேட்ட பிறகு நாங்கள் இன்னும் ரொம்ப ஆயிராவது உழைக்கணும்னு ரொம்ப உறுதி பூண்டிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நல்ல விஷயங்களை பேசியிருக்காரு, அருமையாக பேசியிருக்காரு. அரசியல் ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசியிருக்காரு. அரசியல் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பக்குவமாக பேசியிருக்காரு. நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். இந்த பேச்சு நாங்கள் எதிர்பார்க்காத பேச்சு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதே உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அந்த உண்மையை மக்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், எதுவும் மறைப்பு கிடையாது. ரொம்ப தைரியமாக பேசியிருக்காரு. மக்கள் இந்த ஸ்பீச்சில் மக்களே ரொம்ப அற்புதமாக எல்லாத்தையும் இந்த நல்ல ஒரு ஆட்சி இல்லை, இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை, இந்த ஆட்சியை மாற்றணும்னு ஓப்பனாக சொல்லியாச்சு. இந்த ஆட்சியை மாற்றதுக்கு நாங்கள் மக்கள் சார்பாக ஒவ்வொருத்தரும் உறுதி பூண்டு இருக்கோம். தளபதியோட ஸ்பீச்சு எப்போதுமே வெறித்தனமாக இருக்கும். அவரோட பேச்சு கேட்குறதுக்காக இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கா. ஸ்பீச் எப்படின்னா இருந்துச்சு? ஆனால் பவர் பேக்டு ஸ்பீச்சுண்ணா, நீ இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சு. வாழ்க்கையில் தளபதி இன்னைக்கு பண்ணது மிகப்பெரிய ஒரு சம்பவம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு மொத்தமாக அத்தனை பேர் அலற விட்டுருக்காங்க. பார்த்துருப்பீங்க, ஒன்றிய அரசு அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எல்லாருமே க்ளோஸ். இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு அவங்க கதை. இதுதான் எங்கள் தலைவர் அண்ணி அவங்க தான் கேட்டாங்க, பேரை சொல்ல ஓப்பனாக சொல்ல. இன்னைக்கு நேராக வச்சு அடிச்சு விட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் அவங்க கதை. அவங்க ஸ்குவாடே க்ளோஸ் ப்ரோ. அவ்வளோதான், இனி எல்லாரும் முடிச்சு விட்றோம். அதுக்காக தலைவர் பக்காவே ஸ்குவாடே முடிக்கிறோம். அவ்வளோதான். 2026 கான்ஃபிடென்ட்டாக வரும் கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் எந்த வீட்டில் நீங்கள் போட மாட்டீங்களா ஓட்டு? எங்கள் தளபதிக்கு தான் அத்தனை பேர். யார் ஓட்டு இடத்துல போய் நின்றால் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். அது யாருமே மாற்ற போட கிடையாது. அத்தனை பேர் எந்த வீட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு ஆள் கண்டிப்பாக எங்கள் தளபதிக்கு ஓட்டு அது போதும். கண்டிப்பாக 2020 தளபதி அடிக்கிறாரு, கண்டிப்பாக ஜெயிக்கிறாரு. அது நடக்கும் கண்டிப்பாக. அதான் யாரையுமே உட்காரவே விடல. தளபதி ஸ்பீச்சு ஃபுல்லாக எல்லாருமே கையடிச்சுட்டே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாரு. யாருமே உட்கார கேப்பே கிடைக்கல. தளபதி கிளியராக சொல்லியிருக்காரு நம்மக்கிட்ட. 9 மாதம் டைம் இருக்குது. இந்த 9 மாத டைமில் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு கண்டிப்பாக பாருங்கள், அதே மாதிரி தான் தளபதி சொன்ன மாதிரியே டிஎம்கே ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அவங்கள வாயை பொழக்கிற அளவுக்கு இங்கே தமிழக வெற்றி கழகம் வேலையை செஞ்சு 2026 தளபதியை கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்கிறதுல எல்லாருமே உறுதியாக இருக்கும்.
சில பேர் பேச்சு மட்டும்தான் இருக்கு, செயல் ஒண்ணுமே இல்ல. பேச்சு மட்டும்தான் இருக்கு, செயல்ல இருக்குன்னு சொல்றாங்கல்ல, யாரு? நீங்க சொல்லுங்க. மக்கள் நீங்க சொல்லுங்க, யாரு பேச்சில் மட்டும் இருக்கா, செயல் இல்லை? நல்லாவே தெரியும். நான் சொல்றேன், ஓப்பனாக சொல்றேன், ஆளுங்கட்சி தான், ஆளுங்கட்சி திமுக தான் வந்து பேச்சில் மட்டும்தான் இருக்கு, சரிங்களா? செயல்ல ஒண்ணுமே கிடையாது. உங்க ஊர் எம்எல்ஏ பத்தி சொல்ல முடியுமா? புரியல. உங்க ஊர் எம்எல்ஏ யாரு? எங்கள் ஊர் எம்எல்ஏவா? எங்கள் ஊர் எம்எல்ஏ வந்துட்டு கொஞ்சம் ஏசிலன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கார். உங்கள் தொகுதிக்கு என்ன? எங்கள் தொகுதியில் பொறுத்தவரை ஏடிஎம்கே அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். அவரை வந்துட்டு நாங்கள் குத்தம் சொல்கிறதும் கிடையாது, சரிங்களா? நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதை விட முன்னாடி பண்ண முடியும். தொகுதியில் ஏடிஎம்கே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்போ எப்படி உங்கள் அப்படி ஜெயிப்பார்? நாங்கள் இது வரைக்கும் நான் சொல்கிறோம் பாருங்க, இப்போ நான் பேசுறது டிஎம்கே பற்றி தான், ஏடிஎம்கே பற்றி கிடையாது. டிஎம்கேல ஆட்சியில் உட்கார விட மாட்டோம், அவ்வளோதான் எங்களோட கருத்து, சரிங்களா? ஏடிஎம்கே அவங்க போட்டி போட்டுட்டும், போட்டி போட்டுட்டு ஜெயிக்கட்டும். ரூலிங் பார்ட்டி கிடையாது தலைவர், அதனால நம்மளுக்கு அவங்க காம்படிஷன் கிடையாது. அது இல்லாமல் போட்டி போட்டுட்டும் ப்ரோ, போட்டி போட்டு ஜெயிக்கட்டும், சரிங்களா? ஆனால் டிஎம்கேவே போட்டி போடவே விட மாட்டோங்கிற, போட்டி போடுறதே கிடையாதுங்க. தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலமே இருக்காது, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. கிழிச்சிட்டாரு அவரு, ஆட்டையும் சரி, புளியும் சரி, மாட்டையும் சரி, எல்லாத்தையுமே கிழிச்சிட்டாரு. பார்த்தீங்களா, ஆட்டு பிரியாணி போட்டாங்க, இடுப்பு கிள்ற வேலைலாம் இனிமேட்டு கிடையாது. இனிமே வந்துட்டு இங்க வந்து இடுப்பு கிள்ளறது, ஆடு மாடு பேச்செல்லாம் கிடையாது. அண்ணாமலை பேசினாரு, அண்ணாமலை அரசியல் சார்பா என்ன வேணா பேசலாங்க, சரிங்களா? என்ன வேணா பேசலாம், ஏன்னா அவங்க அரசியலில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் சீரியஸாக எடுத்தோம்னா இங்கே அரசியல் கட்சியும் நடத்த முடியாது. நம்ம மாற்றத்துக்கான அரசியலே தவிர குறை சொல்ல வேண்டிய அரசியல் கிடையாது. தளபதி சொன்னார் பாருங்க, வீடு வீடாக போய் சொன்னார் பாருங்க, அதுதான் நம்ம வேலை. அடுத்த ஸ்டெப் என்ன ஸ்டெப்? அடுத்த ஸ்டெப் தான் ப்ரோ சொன்னல, நமக்கு 9 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. இந்த 9 மாதம் டைமில் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் இறங்குறோம், சரிங்களா? அடுத்ததாக சொல்லிட்டார் ப்ரோ, ஆல்ரெடி 72,000 பூத் கமிட்டியில் 52,000 பூத் கமிட்டி ஆல்ரெடி ஃபில் ஆயிருச்சு. இனி அடுத்தது இருக்கிற ஒரு 20,000 பூத், அது இனியும் 2 மாதத்தில் ஃபுல்லாகி பூத் கமிட்டி மாநாடு எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அன்றைக்கி தெரியும் தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம் என்னன்றது. தமிழ்நாடு அரசியல் அத்தனை பேர் இந்திய வரலாற்றிலே பார்க்காத ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடக்கும். அது கண்டிப்பாக ஒரு 2 மாதத்தில் வெயிட் பண்ணி டிசிகா கூட சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் அரசியல், அதோட கூட்ட எலெக்ஷன் டைமில் வர்றதான. இப்போ எங்கள் தளபதி சொல்லியிருக்க வேலைகளை நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒவ்வொரு அடி எடுத்து செய்வோம். அது கண்டிப்பாக நடக்கும், அதுக்கான வேலை செய்வோம். நம்ம சொல்ல வார்த்தையே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை பற்றி எவனோ நம்ம கட்சியில் இருந்து திமுக கூட இது பண்ணிவிட்டு நம்ம கட்சி பேரையும் தளபதி பேரையும் எவ்வளோ அசிங்கமாக பேசினானுங்களோ அவனுங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பொதுச் செயலாளரோட வார்த்தை, அவனுங்க பேசின பேச்சுக்கு அவனுங்க வாய்க்கு கத்தியால் விட்டு குறைஞ்ச மாரி எங்கள் பொதுச் செயலாளர் பேசிட்டாரு. அதை விட எங்கள் தளபதி திமுகவை வச்சு கிழிச்சிட்டாரு. நீங்கள் நைட்டு தூங்க மாட்டாங்க, இந்த வீடியோ போட்டு பார்த்து பைத்தியம் ஆயிடுவாங்க. இந்த ஸ்பீச்சினால பல கட்சிகள் இல்லை, பல பேர் தளபதியை பற்றி அவதூறு பழப்படுற பல பேர் வீட்டில் தூங்க மாட்டான். எல்லாம் எங்கே தலை தெரிச்சுன்னு ஓட போகிறாங்கன்னு தெரியல. சாதாரணமாக வாய் திறந்து பேச மாட்டார் சினிமாவில், ஆனால் எங்காலையும் பேச வச்சுட்டாங்க. இனிமேட்டு வருத்தப்படுவாங்க, வருத்தப்பட வேண்டிய காலம் இனிமேல். யார் கூட்ட வந்து சேர்ந்தா ஆட்சி? அது தளபதி பாதிப்பார். எங்களுக்கு ஆட்சி தான், தனிச்சா நின்னாலும் எங்களுக்கு ஆட்சி தான். அதெல்லாம் நம்ம தளபதிக்கு கூட்டணின்றது தளபதி. பட் யார் வந்தாலும் நாங்கள் ஜெயிக்கிறோம். நம்மளோட உழைப்பு இருக்குது, மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கிறோம், நம்ம வேலை செய்வோம், ஜெயிப்போம். கண்டிப்பாக எங்களுக்கு தளபதி கூட்டணிலாம் போட மாட்டாருங்க. சிங்கம் மாதிரி சிங்கிளாக வந்து அசால்ட்டாக அடிச்சு உட்கார சீட்டில், சிஎம் சீட்டில் நடக்க தான் போகுது பாருங்க. டிசிகா கூட அரசல் பரசலாக கூட்டணி வைக்கலாம் பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க சார். ஆனால் எங்கள் தளபதி அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான். தலைவரோட கையில் தான் எல்லாமே. பிஜேபியோட ஐயோ செஞ்சார் பார்த்தீங்களா இல்லையா? மோடிஜி எங்களுக்கு என்னாச்சு பயமாச்சு, செஞ்சார் பார்த்தீங்களா இல்லையா? எங்களுக்கு முதல் எதிரியே அவங்க தான், பிஜேபி. எல்லா டீமுமே நாங்கள் தான். அவன் வந்து அதிமுகவுக்கு திமுக மாற்றி ஓட்டு போட்டிருப்பீங்க. திடீர்னு வந்து இவருக்கு ஓட்டு போட காரணம்? திடீர்னு ஓட்டு போட காரணம் இல்லைன்னா அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் மக்கள் சேவையில் இருந்திருக்கிறாரு, 30 வருஷமாக மக்கள் சேவையில் இருந்திருக்கிறாரு. என்ன பிரச்சனை போதும்? ஒரு பொம்பளை புள்ள ரோட்டில் நடக்க முடியுதா? 24 மணி நேரம் மதுபான கடை சென்னையில் இயங்குது. 24 மணி நேரம் மதுபான கடை. யாராவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? போலீஸ்காரனை கேட்டால் அது போய் கவர்மெண்ட் பிரச்சனை பேசாதீங்கன்றாங்க. வீடியோ எடுத்து போட சொல்கிறாங்க சிஎம் செல்லுக்கு. முடிஞ்சால் பண்ண சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு, சும்மா தரமான சம்பவம். எங்கள் அண்ணன் எங்கள் தளபதி கொடுத்துருக்காரு. எல்லாருமே வந்து மாநாட்டில் சொன்னாங்க, எங்கள் தலைவர் பயப்படுறாரு, கட்சி பேரை ஏன் சொல்ல வேண்டிதானே, ஏன் பயப்படுறாருன்னு கேட்டாங்க. அந்த பயம்லாம் எங்களுக்கு இல்லை, நாங்கள்லாம் வந்துட்டோம், இனி நாங்கள் தான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. ஐயோ இல்லைங்க, தேங்க்யூ. 26 நாங்கள் தான், 26 நாங்கள் தான், அவ்வளோதான். வேறு பேசுகிறதுக்கே இல்லை, 26 நாங்கள் தான்.
எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க 26 நாங்கள் அதுதான் எத்தனை கட்சி பயப்படுது யோசிச்சு பாருங்க. பெரிய கட்சிங்கிறீங்க, நீங்க ஆட்சியில இருந்துட்டே பயப்படுறீங்க. எங்களை பயப்படுறாங்க என்ன காரணத்துக்காக? என்ன காரணத்துக்காக தான் நாங்க வந்துருவோன்றதா பயமே, எங்க தளபதி வந்துருவாருன்றதா பயமே. நீங்க பாருங்க, இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பேர்த்துல ஒருத்தர்கிட்ட கேளுங்க, முகம் சுளிக்காம ஒரே வார்த்தை சொல்லுவார், எங்க அண்ணனா நாங்க அந்த அரியணையில உட்கார வைப்போம். ஒரே ஒரு சின்ன பெட்டியை கொண்டு போய் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல அந்த 234 தொகுதியிலையும் கொண்டு போய் வைங்க. எத்தனை ஓட்டு டிவிகேக்கு விழுகுது, எத்தனை ஓட்டு திமுகக்கு விழுகுதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் கேளுங்க. இந்த கேள்வி கொஸ்டின் நாங்கள் சொல்ல வேண்டாம், சாரி பதில் நாங்கள் சொல்ல தேவையில்லை, மக்களே சொல்லுவாங்க. ஒரு ஓட்டு கூட விழுகாது. அந்த 300 ரூபா ஓட்டு வேணால் விழுகும், மற்றபடி எந்த ஓட்டுமே விழுகாது. அதை நாங்கள் ஆணித்தரமாக இத்தனை வருஷங்களாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க, எதுக்கு ஓட்டு போட்டீங்க? அப்போ ஆட்சி நல்லா இருக்கும்னு நினச்சி போட்டோம், நம்பி போட்டோம். ஆனால் போன வருஷம் இந்த வருஷம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் பகிரங்கமாக சொல்லுவேன், திமுகக்கு தான் போட்டேன். நான் நோட்டா டிஎம்கே தான். ஏன் திமுகவை தாண்டி ஏன் வந்து போட ஆப்ஷன் இருக்கு? அப்போ வந்து எங்கள் தலைவர் வருவாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ வரைக்கும் நாங்கள் ரசிகராக இருந்தோம், அவரு கூட அப்போவும் மக்கள் இயக்கமாக அவரு பின்னாடியே போயிட்டு இருந்தோம். இப்போ அவர் எங்களுக்காக வராரு, எங்களுக்காக நாங்கள் நம்பி போன ஒருத்தங்க வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. பட் ஆனால் என்ன ஏமாற்றினாங்க? அதுதான் எதுவுமே பண்ணலைங்களேங்க. எங்கள் ஓட்டுக்கு ஒரு வேல்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் ஓட்டோட வேல்யூ பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. யாரோட காசை வாங்கி யாருக்கு கொடுக்குறீங்க? நாங்கள் தான் வரி கட்டுறோம். நீங்களும் ஆட்சிக்கு வந்தா இல்ல, நீங்களும் ஆட்சிக்கு வந்தா இதே தான் பண்ண போறீங்க. நாங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியே மக்களுக்கு எல்லா நலத்திட்டமும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபுட்டுல இருந்து ஸ்கூல்ல இருந்து பயிலகம் வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது ஒன்று நீங்க ஆட்சிக்கு வந்து பண்ணியிருக்கீங்களா? ஸ்கூல் பாத்ரூமே ஒழுங்கா இல்லைங்க. இந்த பாத்ரூம் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பேரு? ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சொல்ற பேரு எந்த ஏரியா? ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல். தமிழ்நாட்டில் உள்ள எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே அந்த ஸ்கூல் பேர் இருக்கும்ல, அந்த ஸ்கூல் மேல்நிலை பள்ளி எந்த ஏரியால? எல்லா ஏரியாலையும் ஃபுல் தமிழ்நாட்டிலையும். உங்க ஏரியா? கோவை தெற்கு மாவட்டம் கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஸ்கூலு டாப் மோஸ்ட்ல இருக்குன்னு ஒரு வீடியோ இருக்கு, அதை காமிக்கட்டுமா? நீங்க காமிங்க, அதுக்கு நான் உண்மையான ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். அந்த 7 கோடி 10ல் ஒன்றா இருக்கலாம், ஆனால் எல்லா ஸ்கூலுமெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் இது யூடியூப்ல எடுத்து காமிக்கிறதெல்லாம் அதில் வந்துருக்குது, புரிஞ்சுது. நியூஸாக இருந்தாலும் வந்திருக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற ஸ்கூல் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குன்னு கூட அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரில. ஓப்பனாகவே இப்போ வந்து பொதுப்படியாக வந்து அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலுமே ஸ்பாயில் ஆகுன்னு சொல்லக்கூடாது. அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலுமே சொல்லலை. ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல். தமிழ்நாட்டில் உள்ள எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே அந்த ஸ்கூல் பேர் இத்தனை ஆண்டுகளாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள படித்தவங்க தான் IAS IPS ஆகியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க டீச்சர்ஸ் படித்தவங்க ஆகியிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு? ஆட்சியில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் எத்தனை பேர் இருந்து எத்தனை பேர் எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுருந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீ ஃபீஸ் காசு வாங்க ஏங்க, ஒரு நோட்டு வாங்கணும்னா கூட அது எப்படிங்க வாங்குவாங்க? அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃப்ரீ நோட்ஸு ஃப்ரீ கட்ஸ் எல்லா கைடும் ஃப்ரீயாக கொடுத்துருவீங்களா? வாய்ப்பே கிடையாது. எந்த ஸ்கூல்? எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் தாங்க.